ஹாய் குட்டீஸ், நன்னரி கதைகள் சேனல்ல நாம இன்னைக்கு பூனைகளும் அப்பமும் அப்படிங்கிற கதையை பார்க்கலாம் வாங்க. அது ஒரு பரபரப்பான நகரம். அங்கே 2 பூனைகள் வசித்து வந்தன. அவை நல்ல நண்பர்களாக இருந்தன. இருவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பாக கிடைத்ததை உண்டு விளையாடி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தன. அன்றொரு நாள் மாலை நேரத்தில் ஒரு அப்பம் விற்பவர் வண்டியில் அப்பங்களை விற்று கொண்டு வந்தார். அப்போது அங்குள்ள பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் அவரிடம் அப்பங்களை வாங்கி சென்றார்கள். பின்பு அவர் சில அப்பங்களை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள கடைக்கு சென்று கொடுக்க சென்றார். அதை பார்த்து கொண்டிருந்த இந்த பூனைகள் அப்பத்தை எடுக்க நினைத்தன. அதில் ஒரு பூனை சட்டென்று ஓடி அப்பத்தை எடுத்தது. பின்பு 2 பூனைகளும் அந்த இடத்தை விட்டு ஓடின. வெகு தூரம் ஓடி ஒரு மரத்தடிக்கு சென்று அப்பத்தை பங்கு போடுவதற்காக அவை அமர்ந்தன. பின்பு அந்த அப்பத்தை பங்கு போடுவதில் 2 பூனைகளுக்கும் சண்டை வந்தது. ஒரு பூனை தான் அப்பத்தை எடுத்ததாகவும் தனக்கு தான் அதிக பங்கு வேண்டும் என்று சொன்னது. மற்றொரு பூனை நான் தான் அதை எடுக்க யோசனை சொன்னேன், எனக்கு தான் பெரிய துண்டு வேண்டும் என்று சொன்னது. இப்படியே இருவருக்கும் சண்டை பெரிதானது. இதை மேலிருந்து ஒரு குரங்கு பார்த்து கொண்டிருந்தது. அது கீழே இறங்கி வந்து என்ன சண்டை என்று கேட்டது. 2 பூனைகளும் தங்கள் வாதங்களை மாத்தி மாத்தி குரங்கிடம் முன்வைத்தன. அதை கேட்ட குரங்கு நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று சொன்னது. பின்பு அங்கிருந்து சென்று ஒரு தராசை எடுத்து கொண்டு வந்தது. கொடுங்கள், நான் பங்கு போட்டு தருகிறேன் என்று சொல்லி அப்பத்தை வாங்கியது. 2 துண்டுகளாக அப்பத்தை பிய்த்து தராசில் போட்டு இடை வைத்தது. இடை வைக்கும் போது ஒரு துண்டு பெரிதாகவும் ஒரு துண்டு சிறிதாகவும் இருந்தது. உடனே குரங்கு அந்த பெரிய துண்டில் ஒரு பகுதியை கடித்தது. பின்பு அதை தராசில் போட்டு எடை வைத்தது. இப்போது இந்த துண்டு பெரிதாக இருக்கிறது, இதை சமம் செய்வோம் என்று சொல்லிவிட்டு குரங்கு அந்த மற்றொரு துண்டிலிருந்து ஒரு பகுதியை கடித்து சாப்பிட்டது. இப்படியே ஒவ்வொரு முறை தராசு கனமாகும் போது அந்த பகுதியிலிருந்து கொஞ்சம் அப்பத்தை பீத்து வாயில் போட்டு கொண்டது குரங்கு. இந்த 2 பூனைகளும் இப்போது பதட்டம் அடைந்தன. ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டன. குரங்கு திரும்பவும் அதே போல் இடை வைப்பதும் அப்பத்தை சிறிது சிறிதாக பீத்து தின்பதுமாக இருந்தது. பூனைகள் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தன. கடைசியில் ஒரு துண்டு அப்பம்தான் மீதம் இருந்தது. அப்போது குரங்கு பூனைகளை பார்த்து, நீங்கள் பார்த்தது போல் நான் அப்பத்தை பிரிக்கும் கடினமான வேலையை என் தராசில் செய்தேன். அதனால் என் உழைப்பின் கூலியாக இதை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த கடைசி துண்டையும் வாயில் போட்டு கொண்டது. பின்பு தன் தராசை எடுத்துக்கொண்டு மரத்தில் சென்று அமர்ந்து கொண்டது. பாவம், அந்த 2 பூனைகளும் தங்கள் தவறை உணர்ந்தன. தாங்களே பங்கு போட்டு கொள்ளாமல் குரங்கிடம் பறி கொடுத்ததை எண்ணி வருந்தின. பின்பு அந்த 2 பூனைகளும் தங்களுக்கு கிடைத்ததை தாங்களே பங்கு போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ்ந்தன. ஓகே குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நாம நண்பர்களோட சண்டையிடக்கூடாது, விட்டு கொடுத்து வாழ வேண்டும். மற்றொரு நன்னரி கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்னரி கதைகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.